மனிதனுக்கு ஒரு மடல். மனிதனே, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள். எனது கிளைகளை நீ வெட்டினாலும் நான் மீண்டும் துளிர் விடுவேன். தலையில் மொட்டை அடித்த பின்பும் தலைமுடி மீண்டும் முளைப்பது போல மார்கழியில் என் இலைகள் உதிர்ந்து நான் மொட்டையானாலும் சில மாதங்களிலேயே வரும் சித்திரையில் இலைகளாலும் பூக்களாலும் நிறைந்து விடுவேன். இவ்வாறு பல ஆண்டுகளாக நான் வாழ்கிறேன். ஆனால் நீ சிந்தித்துப்பார், மனிதனின் உடலிலிருந்து ஒரு அங்கத்தை இழந்தால் மீண்டும் அது முளைத்து வருமா? மனித வாழ்க்கை ஒரு முறைதான் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இறந்தால் மீண்டும் அதே உடலோடு அதே குடும்பத்தில் நீ வாழ வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட நீ ஒருவரோடு ஒருவர் முரண்படுகிறாய், சண்டையிடுகிறாய், எரிச்சல், பொறாமை போன்ற தீய சிந்தனைகளோடு மற்றவர்களை வளர விடாமல் அழித்து நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகிறாய். நான் தனிமரமாக வாழ்ந்தாலும் என் காய்கனி, இலை, பூப்பட்டை, வேர் முதல் கொண்டு என்னை முழுவதுமாக உனக்காக கொடுத்து வாழ வைக்கிறேன். அது மட்டுமா? என்னிலிருந்து புறப்படும் சுத்தமான ஆக்சிஜன் காற்று உன்னை உயிர் வாழச் செய்கிறது என்பதை மறந்து விடுகிறாய். நான் இல்லாவிட்டால் நீ உயிர் வாழ முடியாது. ஆனால் நீ குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தாலும் உன் மூச்சு நின்று விட்டால் மீண்டும் அதே உடலுக்குள் வர முடியாது. ஒரு வாழ்வுடன் அழிந்து போகும் நீ என்னை வெட்டி அழிக்கிறாய். என்னை அழிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு நல்ல மனிதனாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திடு. இப்படிக்கு உன் மூச்சுக்காற்றை பெற்றெடுக்கும் மரம்.